கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமென். இந்த உலக வாழ்வு ஒரு நாணயம் போன்றது. நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருப்பது போல இந்த வாழ்விலும் இன்பமும் துன்பமும் கலந்தே இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்வும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. நாம் இந்த உலகில் வாழும் வரை நமது வாழ்விலும் இன்பமும் துன்பமும் கலந்தே காணப்படும். அதிலும் கிறிஸ்தவ வாழ்வில் நியாயமான துன்பத்திற்கென்று ஒரு தனி இடம் இருப்பதை வேதாகமம் உறுதிப்படுத்துகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதனால்தான் இன்றைய தியான வசனத்தில் அப்போஸ்தலர்கள் சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்கிறார்கள். அதோடு அவங்க என்ன சொல்றாங்க? நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு எழுதும்போது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று ரொம்ப தெளிவாக தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 3:12 குறிப்பிடுகிறார். எந்த ஒரு உபத்திரவமும் இல்லாத சுமூகமான ஒரு கிறிஸ்தவ வாழ்வு இல்லை. இந்த நாட்களில் பிரச்சனையே இல்லாத கிறிஸ்தவ வாழ்வே பிரசங்கிக்கப்படுகிறது. அதாவது பிரசங்கம் பண்ணும்போதோ அல்லது ஊழியத்துக்கு போகும்போதோ அந்த ஊழியக்காரர்கள் ஜனங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது, உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டுவிடும், நீங்கள் எல்லாத்துலேயும் சந்தோஷமாக இருப்பீங்க. அது ரொம்ப 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 தப்பான ஒரு உபதேசம். அதாவது இந்த நாட்களில் ஒருவன் உண்மையான கிறிஸ்தவனாக இருப்பானானால் அவனுக்கு நிச்சயமாக பிரச்சனை என்பது இருக்கத்தான் செய்யும். கிறிஸ்தவர்கள் அவசியமான துன்பங்களை மனமுவந்து ஏற்கும் பக்குவத்திற்குள் வர வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வில் வரும் துன்பங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் அவைகளை நாம் அவசியமானது அல்லது அவசியமற்றது என பொதுவாக பிரிக்கலாம். நமது கிறிஸ்தவ வாழ்வில், அதாவது தனிநபராகவோ குடும்பமாகவோ குழுவாகவோ அல்லது சபையாகவோ, அவசியமான துன்பங்களை நாம் மனமுவந்து ஏற்கும் பக்குவத்திற்கு வராவிட்டால் அவசியமற்ற துன்பங்களை நாம் அனுபவிக்க நேரிடும். 2வது, அவசியமான துன்பங்களை நாம் ஏற்க பழக வேண்டும். இந்த உலகில் யதார்த்தமாக கிறிஸ்தவ வாழ்வு வாழ்கிறோமா இல்லையா என்பது அநித்தியமான இன்பங்களுக்கும் நித்திய இன்பங்களுக்கும் இடையிலான தெரிந்தெடுப்பே என்பதை மனதில் கொள்ள வேண்டும். நித்தியமான இன்பத்தை தெரிந்தெடுத்தல் என்பது பல வேளைகளில் அநித்தியமான இன்பங்களை புறக்கணிப்பதே.
விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எபேசு திருச்சபை மூப்பர்களிடத்தில் பவுலடிகளார் சொல்கிறார், இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. இது அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் துன்பங்களை மனமுவந்து ஏற்பதற்கு சிறந்த முன்மாதிரியை வைத்துவிட்டு போனார். மனுக்குலத்தினுடைய பாவத்தை தன்மேல் சுமந்து சிலுவையில் பாடுபட்டு மரிப்பதை மனமுவந்து ஏற்றார். அதே சிந்தை நம்மிலும் இருக்க வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். எனவே அவசியமான துன்பங்களை மனமுவந்து ஏற்பதே கிறிஸ்தவ பக்குவம். சிறிய காரியங்களிலிருந்து பெரிய காரியங்கள் வரை இது உண்மை. அதிகாலையில் எழுந்து வேதத்தை தியானித்து ஜெபிப்பது என்பது அநேக நேரங்களில் இலகுவாக இருப்பது இல்லை. ஆனால் பலருக்கு அந்த நேரத்தை விட்டால் தியானித்து ஜெபிப்பதற்கென்று வேறு சிறந்த நேரமும் இருப்பது இல்லை. எனவே கடினம்தான். ஆனாலும் அதன் மேன்மையை எண்ணி அந்த சிறிய துன்பத்தை ஏற்க முன் வருவோமானால் அதுவே பக்குவம். இது உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? அவசியமான இந்த துன்பங்களை ஏற்க விரும்பாமல் ஒரு கிறிஸ்தவன் அநித்தியமான இன்பங்களையே தேர்ந்தெடுப்பானானால் அவன் எந்த துன்பமும் இல்லாமல் இந்த உலகில் வாழ்ந்துட முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். அந்த கேள்வியை உங்கள் முன்னாடி வச்சா அதுக்கு வேதம் கொடுக்கும் பதில் என்ன தெரியுமா? சான்ஸே இல்லை. அவசியமற்ற மிக கடினமான துன்பங்களையே சந்திப்பான் என்றுதான் வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறாரு, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். இது அவசியமான துன்பம்.
ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பணாசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இது அவசியமற்ற துன்பம். ஒருவன் உண்மையிலேயே கிறிஸ்தவனாக இருப்பானானால் துன்பம் என்பது அவனுடைய வாழ்வில் பிரிக்க முடியாத பகுதி. எந்த துன்பமுமே இல்லாமல் என் வாழ்க்கையை இன்பமாகவும் சுமூகமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு கிறிஸ்தவன் சொல்வானானால் அவன் உண்மையிலேயே கிறிஸ்தவன் தானா என்கிற கேள்வியை எழுப்ப வேண்டும். கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் தவறான காரியங்களை செய்யும்போது பரம தகப்பன் அவர்களை சிட்சித்து திருத்துகிறார். நாம் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் அன்பிலே பரிபூரணம் உள்ளவர்களாகவும் தேவ சமூகத்தில் ஒரு நாள் குற்றமற்றவர்களாகவும் நிற்க வேண்டும் என்பதே நம்முடைய தேவாதி தேவனுடைய விருப்பம். கிறிஸ்துவுக்குள் நாம் இப்பொழுதே முழுமையாக குற்றமற்றவர்கள். ஆனால் அதை யதார்த்த வாழ்விலும் உண்மையாக்க நம் வாழ்நாளின் கடைசி நொடி வரை தேவன் செயல்பட்டு கொண்டே இருப்பார். எனவே அவசியமான துன்பங்களை மனமுவந்து ஏற்றுக்கொள்ள பக்குவப்படுவோம். கர்த்தர் கொடுக்கும் சிலுவையை முழு மனதோடு சுமப்போம். அந்த கிருபையை அவரே நமக்கு தருவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஸோ நாம் தினமும் அவர் பாதம் அமர்ந்து ஜெபிக்கும்போது, கர்த்தாவே, என்னை முழுமையாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. எனக்கு வரும் துன்பம் எல்லாமே உம்முடைய அனுமதியின் பேரில் தான் எனக்கு வருகிறது. அந்த துன்பத்தில் இருந்து நான் வெளிவரத்துக்கு எனக்கு மனதில் பக்குவத்தையும் பலத்தையும் சுகத்தையும் தாரும் அப்பா. அந்த துன்பத்திலிருந்து நான் பக்குவப்பட்டு வெளிவரும்போது தான் நான் உம்முடைய பார்வையிலே பொன்னாக விளங்குவேன் என்று விசுவாசத்தோடு அவர் கரத்திலே நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். அவரே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.